இல்ல மேம். ஓகே. ஸோ மதுமிதா பிரமிதா. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஸோ ஸோ கோவர்தனன், ஸோ ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு புரியாது. பட் ஸ்டில் சும்மா கிளாஸ் மட்டும் லைக் இது பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் சாப்டர்ல இருந்து போகும்போது நீங்க கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. ஸோ okay. So balance sheet. So a balance sheet is a statement showing the financial statement of an organization. The preparation of a balance sheet of a non-profit organization is more or less similar to the of a trading concern. Assets and liabilities on the last date of an accounting period are taken into the balance sheet. Liabilities are taken on the left side and as okay. ஓகே. சேம் அதே தான்டா. ஸோ ட்ரேடிங் கன்சர்னா அவங்க எதுவும் சொல்ல இட்ஸ் மோர் ஆர் சிமிலர் டு த டபுள் என்ட்ரி சிஸ்டம். அதாவது லைக் நார்மல் ஆர்கனைசேஷன் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுமோ அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை வச்சுதான் சொல்றாங்க. ஸோ தென் important points in the preparation of balance sheet. Okay, capital fund is also called a general fund or accumulated fund, is taken to the liability side. Surplus in the income and expenditure is added to the capital fund and deficit is subtracted from the capital fund. Also கேபிட்டல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஜென்ரல் ஃபண்ட் ஆர் அக்யூமுலேட்டட் ஃபண்ட். அக்யூமுலேட்டட் அப்படின்னா லைக் இட்ஸ் ஹோல் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட். ஓகேவா? ஸோ அதை வந்து லைக் லைபிலிட்டி சைடு வந்து நம்ம ஷோ லைக் காமிப்போம். ஓகேவா? இதே உன்னோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சர்ப்ளஸா இருந்துச்சுன்னா உன்னோட கேபிட்டல் ஃபண்ட்ல இருந்து அந்த சர்ப்ளஸை வந்து ஆட் பண்ணுவீங்க. இன்கேஸ் உங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டெபிசிட்டா இருந்துச்சுன்னா ஹலோ. ஸோ ஸோ கேக்குதாடா? ஓகே. ஸோ இன்கேஸ் டெபிசிட் உங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து லைக் டெபிசிட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கேபிட்டல் ஃபண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து லைக் இம்பார்ட்டன்ட் நோட். ஓகேவா? ஸோ இஃப் த கேபிட்டல் ஃபண்ட் ஆஃப் an ஆர்கனைசேஷன் இஸ் நாட் given in the problem, opening balance sheet should be prepared to ascertain the opening capital fund. The difference between total of assets and total of liabilities at the beginning of the year is a opening capital fund. Okay. So என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்கேஸ் உங்க கொஸ்டின்ல உங்க பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டல் ஃபண்ட் அப்படிங்கறது ஒண்ணு கொடுக்கல அப்படின்னா அதை எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அசட்ஸோட லைக் அசட் பிகினிங் ஆஃப் அசட் டு பிகினிங் ஆஃப் லைபிலிட்டிஸையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட். ஸோ அதை தான் நீங்க என்ன பண்ணிக்கலாம் கேபிட்டல் ஃபண்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ நான் தியரிஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. ஓகே. ஸோ மதுமிதா பிரமிதா பிரமிதா உனக்கு கேக்குதா? ஸோ ஐ திங்க் உன்னோட மைக் இஷ்யூவா இன்னைக்கு டுடே. நோ மேம். ஓகேடா. ஸோ லைக் நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 16 பாருங்க. கம்ப்யூட்டர். So compute the capital fund of Karur Social Club as on 31st March 2018. Okay, wow. So furniture, like furniture, buildings, subscription outstanding for 2017 to 18. Then subscription receipt. So outstanding, then like advance கொடுத்திருக்காங்க. Then loan borrowed, investment, cash in hand, cash at bank. Okay, wow. So இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் லைக் பேலன்ஸ் ஷீட்ல வந்து போடணும். ஓகேவா? சோ பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ லைபிலிட்டிஸ் அசெட்ஸ். ஓகேவா? சோ லைபிலிட்டி சைடுல என்னென்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோ இப்போ நம்ம பர்டிகுலர் வைஸ் போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்னிச்சர் வந்து அசெட் சைடு வரும். ஸோ அசெட் சைடு வந்து போட்டுருவீங்க. தென் பில்டிங்ஸும் அசெட் சைடு தான். அசெட் சைடு வந்து சாரி பில்டிங்ஸ் தானே. ஓகே பில்டிங்ஸும் போட்டுருவீங்க. தென் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே அசெட் சைடு வரும். ப்ரீபெய்டும் அட்வான்ஸ் இது எல்லாமே லைபிலிட்டி சைடு வரும். ஓகேவா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் வந்து லைக் எங்க
லைக் அசட் சைட்ல போட்டுருக்கீங்க. தென் அட்வான்ஸ் வந்து லைக் லைபிலிட்டி சைட் வந்துடும். ஓகேவா? தென் லோன் பாரோட். ஸோ லோன் பாரோனா விச் இஸ் லைபிலிட்டி ஃபார் அஸ். ஸோ அதனால அது வந்து லைபிலிட்டி சைடு. ஓகேவா? தென் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் அசட். ஸோ அசட் சைட்ல வரும். தென் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் வந்து அசட் சைட்ல வரும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும், கேபிட்டல் ஃபண்ட் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப என்ன பண்ணணும், கம்ப்ளீட் கேபிட்டல் ஃபண்ட். கேபிட்டல் ஃபண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அசட் சைடும் லைபிலிட்டி சைடும் டோட்டல் பண்ணீங்கன்னா ஸோ வர டிஃபரன்ஸ் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு அசட் சைடு தான் லைக் அதிகமா வரும். கரெக்டா? ஸோ 1,30,000. ஸோ 1,30,000 மைனஸ் 15,000 வந்து 1,15,000. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கேபிட்டல் ஃபண்ட் பேலன்சிங் ஃபிகர். புரிஞ்சுதா? ஸோ இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் ஸோ இது வந்து ஒவ்வொரு பாயிண்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ கேபிட்டல் ஃபண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ கேபிட்டல் ஃபண்ட் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம வந்து இப்ப பார்த்தோம். ஓகேவா? தென் while preparing balance sheet as at the end of the accounting year, the closing balance of a cash and bank should be taken to the asset side of balance sheet. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற கேஷ் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கேஷ் இன் ஹேண்டும் கேஷ் இன் பேங்க்கும் நம்ம வந்து we should consider as a asset side. ஓகேவா? இதே பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் liability. ஸோ we are liable to pay the bank. ஓகேவா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா liability side of the balance sheetல வந்து கொண்டு வருவோம். ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? தென் வந்து லைக் தேர்ட் பாயிண்ட் வந்து assets appearing in the previous year balance sheet, that is opening balance sheet, should be taken into the asset side of the current பேலன்ஸ் ஷீட். ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ ஓகே. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா லைக் நான் சொன்ன மாதிரி லைக் assets appearing in the previous balance sheet, that is opening balance sheet, should be taken on the asset side of current year balance sheet, and adjustments must be made for any change taking place during the year. While taking such asset, additional asset purchase should be added and asset sold should be subtracted. Depreciation on such asset also be adjusted. Okay, simple concept என்னன்னா ப்ரீவியஸ் இயரோட அசெட்ஸ் வந்து நம்ம கரண்ட் இயருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ கரண்ட் இயர் ஃபார்வர்ட் பண்ணும்போது அடிஷ்னலா நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, அசெட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னா சிம்பிளா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க. சிம்பிள் கான்செப்ட் என்ன, இப்போ உங்ககிட்ட அசெட் இருக்கு, ஒரு ஃபர்னிச்சருங்கிற ஒரு அசெட் இருக்கு. ஸோ ஃபர்தரா நீங்க வந்து லைக் அடிஷ்னலா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அசெட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? இதே நீங்க வந்து அந்த ஃபர்னிச்சர் 50 ஃபர்னிச்சர்ஸ்ல இருந்து 20 ஃபர்னிச்சர் வந்து நீங்க சோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க அசெட் சைட்ல இருந்து குறையுது. அதனாலதான் அடிஷ்னலா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணா ஆட் பண்றோம், இன்கேஸ் ஏதாவது சேல் பண்றோம் அப்படின்னா மைனஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ டிப்ரிசியேஷன் நமக்கு ஆஸ் யூஷுவல் வந்து அசெட் சைட்ல வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து போடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது like third point. ஓகேவா? so new asset purchase or assets or sold to be found by referring the receipts and payment account. so receipts and payment account வச்சு நம்ம என்ன பண்ணிக்குவோம், அந்த வந்து லைக் அசெட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்கோமா சோல்ட் பண்ணிருக்கோமா அப்படின்னு நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகேவா? தென் prepaid expenses and accrued incomes at end of the current year should be taken to the asset side of the balance sheet. so prepaid expenses, accrued expenses. prepaid expenses என்ன, நம்ம முன்னாடி ஏதாவது லைக் எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும், இல்ல அக்ரூட் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம்னு என்ன, நமக்கு ஏதாவது இன்கம் லைக் வந்துருச்சு அப்படின்னாலும் ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், லைக் we should be like we should appear in the like asset side of the balance sheet. ஓகேவா? outstanding expenses at end of the current year or any income received in advance, இதெல்லாம் வந்து என்ன வரும்னா liability சைட்ல வரும். ஓகேவா? then if there are any specific funds such as tournament fund, prize fund, these funds should be taken on the liability side of the balance sheet separately. Any income to that. Okay, so specific funds நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்பெசிபிக் ஃபண்ட்ஸ் என்ன பார்த்தோம், பிரைஸ் ஃபண்ட் பார்த்தோம், டோர்னமெண்ட் ஃபண்ட் பார்த்தோம். ஸோ இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து லைக் நமக்கு வந்து வரும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம இந்த சைட் காமிக்கிறோம் அப்படின்னா liability side of balance sheet வந்து காமிக்கிறோம். ஓகேவா? so any income to the fund should be added to the fund account and expense fund account, and expenses to rating should be subtracted. Okay, so இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அந்த ஸ்பெசிபிக் ஃபண்ட்ஸ் லைக் என்டர் பண்ணும்போது லைக் டோர்னமெண்ட் ஃபண்டோ இல்ல பிரைஸ் ஃபண்டோ, ஸோ நீங்க ஏதாவது லைக்
லைபிலிட்டி சைட்ல காமிக்கும் போது இன்கேஸ் அந்த ஃபண்டுக்கு நமக்கு இன்கம் வந்துச்சுன்னா வி ஷுட் ஆட். ஓகேவா? அந்த ஃபண்டுக்கு வந்து லைக் எக்ஸ்பென்ஸ்னா வி ஷுட் சப்ராக்ட். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த லைக் அந்த அந்த பாயிண்ட். தென் இஃப் தேர் இஸ் எனி ஸ்பெசிபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தட் ஷுட் பி டேக்கன் டு த அசட். ஸ்பெசிபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அது வந்து நம்ம அசட் சைட்ல போடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாயிண்ட். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? 7 பாயிண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ 7 பாயிண்ட்ஸ்ல ஏதாவது லைக் டவுட்ஸ் இருக்கா? ஒன்ஸ் பாக்குறீங்களா இந்த 7 பாயிண்ட்ஸும்? பிரமதா, மதுமிதா, சவீன், புரியுதா? Yes, ma'am. புரியுதா? என்னடா? Point F இருக்குல்ல மேம், sixth one. Okay, fifth one. So if there is any specific funds or funds such as நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ அதாவது டோர்னமெண்ட் ஃபண்ட், பிரைஸ் ஃபண்ட், ஹானரரி ஃபண்ட், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்பெசிபிக் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபண்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைபிலிட்டி சைடு வந்து லைக் வந்து என்ட்ரு பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபண்டுக்கு ரிலேட்டடான இன்கேஸ் அந்த ஃபண்டுக்கு இன்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரிஜினல் ஃபண்ட்ல இருந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இல்ல அந்த ஃபண்டுக்கு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா அந்த ஓவரால் அமௌண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே. ஸோ ஒன்ஸ் இந்த லைக் 7 பாயிண்ட்ஸ் ஒன்ஸ் பாருங்க பார்ப்போம். அதுமித்த உனக்கு எதுவும் டவுட் இல்லடா? சவீன், ஸோ லாஸ்ட் கிளாஸ் நீ அட்டென்ட் பண்ணல தானே? மேம் இல்லையே மேம், அட்டன் பண்ணனே. நீ அட்டென்ட் பண்ணல? வீரனா சவீன். ஓகே. ஓகே. ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல அப்ப நான் அந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்புறம் அந்த டாபிக்ஸ் எல்லாம் லைக் ஸ்பெசிபிக் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் நான் எடுத்தேன்ல, ஸோ அதெல்லாம் லைக் உனக்கு கிளியரா இருக்கா? ஸோ அதுல எல்லாம் எதுவும் டவுட்ஸ் இல்லை தானே? இல்ல மேம். ஓகே. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு இந்த செகண்ட் சாப்டர் தான் டெஸ்ட் இருக்கும், ஸோ அதனால தான் கேட்குறேன். செகண்ட் சாப்டர் வந்து லைக் இன்னையோட ஓவர், ஸோ அதனால தான் இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ்னா லைக் இன்னைக்கு இன்னைக்கு எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல கேட்டுக்கோங்க. ஸோ நாளைக்கு எனி 1 hour 2 hours கிளாஸ் இருக்கும். எனி 1 hour வந்து லைக் நான் வந்து லைக் இந்த செகண்ட் சாப்டர் தான் வந்து டெஸ்ட் கொடுப்பேன். ஓகேவா? Ma'am.
கேக்குதா? இப்பதான் மேம் கேக்குது. ஓகே ஓகே ஓகேடா, சாரி சாரி. சொல்லு சொல்லு பிரமிதா, என்ன டவுட்? மேம் ப்ரிஃபர்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் நம்ம அசெட் சைடு கொண்டு போறோம், அவுட் சைட் எக்ஸ்பென்சஸ் வந்து லைபிலிட்டி சைடு கொண்டு வரோம் மேம் பண்றோம். லைக் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸா? ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்னா ஸோ நீ ஆல்ரெடி லைக் பே பண்ணிட்ட. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன? ஸோ இப்போ சேலரி வந்து சேலரியோ இல்ல சம் அதர் எக்ஸ்பென்சஸோ நீ வந்து லைக் என்ன சொல்றது, நெக்ஸ்ட் மந்த்துக்கானது இந்த மந்த் பே பண்ணிட்ட, ஓகேவா? ஸோ அதை வந்து நீ வந்து லைக் அசட் சைட் கொண்டு போவ. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது என்ன? அவுட்ஸ்டாண்டிங்கிறது என்ன? இட் கைண்ட் ஆஃப் லைபிலிட்டிஸ், கரெக்டா? சோ நீ அசட் சைட்ல வந்து ஏன் காமிக்கிற அப்படின்னா, நீ அந்த மாசத்துக்கு பண்ணணும் ஆனா ஆல்ரெடி பண்ணிட்ட. சோ இட் கைண்ட் ஆஃப் இன்கம் தான் உனக்கு, ஓகேவா? சோ அது வந்து லைக் முன்னாடியே நீ முடிச்சிட்ட, கரெக்டா? ஆனா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது, நீ வந்து இனிமே ஸ்டில் யுவர் லைபிலிட்டி டு பே, கரெக்டா? சோ அதனாலதான் லைக் அது லைபிலிட்டி சைட் கொண்டு வரும், புரிஞ்சுதா? எஸ் மேம். ஸோ இது நார்மலாவே உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் தெரிஞ்சாலே இது ஈஸியா இருக்கும். ஸோ நார்மலாவே நம்ம பேலன்ஸ் ஷீட்ல வந்து அப்படிதான் கொண்டு வருவோம், ஓகேவா? ஸோ இது இதுக்குன்னு கிடையாது. ஸோ ஜென்ரலாவே பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட்ல வந்து ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் டு ப்ரீபெய்ட் இன்கம், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், ஸோ இப்படிதான் வரும், ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் வந்து லைக் நம்ம வந்து என்ன சொல்றது, இதுல காமிப்போம், லைக் லைபிலிட்டி சைட் காமிப்போம். ஏன்னா சாரி, அசட் சைட்ல காமிப்போம். ஏன்னா ஸ்டில் நமக்கு என்ன, அது வந்து லைக் ரிசீவ் ஆகணும். எனிவேஸ் அது வந்து நமக்கு இன்கம் தான். சோ அதனால வந்து நம்ம அதை வந்து அசட் சைட்ல காமிப்போம். புரிஞ்சுதா இப்ப டிஃபரன்ஸ்? எஸ் மேம். கேட்க மாட்டேங்குது மேம். என்னடா சம்ஸ் சொன்னீங்களா மேம்? சம்ஸ் சொல்லல, நான் இப்ப தியரிஸ் லைக் அந்த 7 பாயிண்ட்ஸ் ரீட் பண்ண சொன்னேன். ஓகே மேம். ஓகே, சோ அதுல ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னா சொல்லுங்க, நான் லைக் 17 சம்ல இருந்து போறேன். சோ அது என்னன்னு புரிஞ்சாதான் லைக் நான் சம் சொல்லும் போது உங்களுக்கு லைபிலிட்டி சைடு ஏன் வருது, அசட் சைடு ஏன் வருதுன்னு புரியும். சோ அதனாலதான் லைக் நான் அந்த தியரி எடுத்தேன். சோ ஒன்ஸ் அதனாலதான் உங்களை ரெஃபரும் பண்ண சொல்றேன், ஓகேவா? ஓகே மேம்.
மேம் சொல்லுடா. மேம் எல்லாமே ஓகே மேம். லாஸ்ட் டவுட், ஸ்பெசிபிக் ஃபண்ட்ஸ் வந்து டோர்னமெண்ட் ஃபண்ட் இதெல்லாம் சொன்னீங்க மேம். ஆமா, அதெல்லாம் ஏன் மேம் அசெட்லயே கொண்டு வராம லைபிலிட்டிஸ்லயே கொண்டு வரோம்? ஸ்பெசிபிக் ஃபண்ட்ஸ் இன் கேஸ் நீ ஏதாவது லைக் என்ன சொல்லிருப்ப, லைக் லைக் பே பண்ணணும் இல்ல நீ ஏதாவது அந்த மாதிரி தான், அது வந்து லைக் கைண்ட் ஆஃப் லைபிலிட்டி தானே. ஃபண்டுங்கிறது என்ன, நீ அந்த ஸ்பெசிபிக் ஃபண்டுக்கு நீ வந்து பே பண்ணணும் கரெக்டா. சோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ பேபிள்னா அந்த லைக் அதை வந்து நம்ம என்ன லைக் என்னன்னு சொல்லுவோம், ஸோ லைக் இட்ஸ் லைபிலிட்டி கரெக்டா. ஸோ அதை தான் வந்து நம்ம சொல்றோம். இன்னொன்னு என்னன்னா, இன்கேஸ் அந்த ஸ்பெசிபிக் ஃபண்டுக்கு நீ ரிசீவ் ஆனாலுமே நீங்க அந்த பிசினஸ்க்கு திருப்பி அந்த ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இட்ஸ் கைண்ட் ஆஃப் சி, இப்போ ஒரு டோர்னமெண்ட்டுக்கு உனக்கு ஒரு ஃபண்ட் வருது அப்படின்னா ஆப்வியஸா நீ அந்த டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு அந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டுக்கு நீ லைக் யூஆர் லைபிள் கரெக்டா. பிசினஸ் வந்து இட்ஸ் லைபிள். ஸோ அதனாலதான் அந்த ஸ்பெசிபிக் ஃபண்ட்ஸ் எல்லாமே லைபிலிட்டி சைடு வரும். ஓகேவா. ஸோ இப்போ அசெட், இப்போ பில்டிங் ஃபர்னிச்சர் இதெல்லாம் வந்து அசெட், ஏன்னா அது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட். ஓகேவா. ஆனா ஸ்பெசிபிக் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து எதர் யூ ரிசீவ் ஒரு பேபிள்னாலுமே பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் அது நீ பர்டிகுலர் டோர்னமெண்ட்டுக்கோ இல்ல பர்டிகுலர் பிரைஸுக்கோ நீ அதை என்ன பண்ணுவ, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவ. ஸோ இட்ஸ் லைபிலிட்டி தான். ஸோ அதனாலதான் வந்து அதை வந்து நம்ம லைபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. ஸோ கேபிட்டல் இப்போ நீ சொல்லலாம் மேம், இப்போ உனக்கு இன்னொரு டவுட் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ கேபிட்டலோட ரிலேட் பண்ணிக்கும். ஸோ கேபிட்டல் அப்படிங்கிறது பிசினஸ் பொறுத்த வரைக்கும் மேம், கேபிட்டல் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அது இன்கம் தானே. ஏன் நம்ம அதை லைபிலிட்டி காமிக்கிறோம் அப்படின்னா, கேபிட்டல்ங்கிறது பிசினஸ்க்கு ஒரு ஓனர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு கரெக்டா. ஸோ அந்த பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்க கேபிட்டலை இன் ரிட்டர்ன் என்ன பண்ணணும், பிசினஸ் வந்து அந்த ஓனருக்கு கொடுக்கணும். ஸோ அதனாலதான் நம்ம கேபிட்டல் என்ன பண்றோம், கேபிட்டலோ இல்ல கேபிட்டல் ஃபண்டோ அதெல்லாமே நம்ம என்ன பண்றோம், லைபிலிட்டி சைட்ல வந்து காமிக்கிறோம். இப்ப புரிஞ்சுதா உனக்கு ஏன் நம்ம லைபிலிட்டி சைடு வருது அப்படிங்கிறது? எஸ் மேம். ஓகே. சவின் உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சவின்? இல்ல மேம், இல்ல மேம். மேம் ஓகே. அந்த இயும் எஃப்னு சொல்றீங்களா மேம்? என்னன்னா ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அட் எண்ட் ஆஃப் த கரண்ட் இயர். ஸோ அந்த கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது நீ பே பண்ணணும், நீ எக்ஸ்பென்ட் பண்ண இதுல சரி எக்ஸ்பென்சஸ் இருக்கு பட் ஸ்டில் நான் வந்து பண்ணல அப்படின்னாலோ, எனி இன்கம் ரிசீவ் இன் அட்வான்ஸ், அதாவது உனக்கு வர இன்கம் ஓகேவா. ஸோ இந்த மந்த்துக்கு வரணும் சரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, இல்ல போன மாசத்தோட இன்கம் வந்து இந்த மாசமே வந்துருச்சு அப்படின்னா அது இருந்துச்சுன்னா இது எல்லாமே லைபிலிட்டி சைட் போட சொல்லுவோம். ப்ரீவியஸ் பாயிண்ட் என்னன்னா, ப்ரீபெய்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸும் நமக்கு ஆல்ரெடி லைக் வந்த இன்கமும் ரிசீவ்ட் இன்கம், ஸோ இது எல்லாமே அசட் சைட் வரும். ஓகேவா. அதாவது அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு ஆப்போசிட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அதுவும் அவுட் லைக் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், அதாவது அக்ரூட் இன்கம்னா லைக் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், ஸோ அது வந்து உனக்கு அங்க வரும். தென் அதுக்கு ஆப்போசிட் என்ன, ப்ரீபெய்டா நீ ஏதாவது இன்கம் ரிசீவ் பண்ணிட்ட அப்படின்னா இது எல்லாமே வந்து லைபிலிட்டி சைடு வரும். புரிஞ்சுதா. ஏன்னா நீ அந்த பர்டிகுலர் ப்ரீபெய்ட் இன்கம் இப்ப நெக்ஸ்ட் இயரோட இன்கம் இந்த இயர் லைக் ரிட்டர்ன் பண்ண லைக் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து விச் யூ ஆர் லைபிள் டு ரிட்டர்ன் பேக், அதாவது நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் இயருக்கு அதை வந்து நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ அதனாலதான் அதை வந்து நம்ம லைபிலிட்டி சைடு வந்து காமிக்கணும். புரிஞ்சுதா எஸ் இந்த மேம். பாயிண்ட்? ஓகே. தென் எஃப் பாயிண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஃப் பாயிண்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸ்பெசிபிக் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிரைஸ் ஃபண்ட், டோர்னமெண்ட் ஃபண்ட், ஹானரரி ஃபண்ட், இதெல்லாம் வந்து ஸ்பெசிபிக் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெசிபிக் ஃபண்ட்ஸ்னா அந்த ஸ்பெசிபிக் ஃபண்ட்ஸ்ல வந்து எய்தர் நீ அந்த ஸ்பெசிபிக் ஃபண்ட்ஸ் பே பண்ணுவ இல்ல அந்த அந்த ஃபண்டுக்கு நீ ரிசீவ் பண்ணுவ. ஓகேவா. எனிவே அந்த ஃபண்ட் வந்து இன் ரிட்டர்ன் வந்து அந்த பர்டிகுலர் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு நீ என்ன பண்ணுவ, லைக் டோர்னமெண்ட்னா டோர்னமெண்ட், பிரைஸ்னா பிரைஸ், அதுக்கு நீ என்ன பண்ணுவேன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவ கரெக்டா. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைவ். ஸோ அதனாலதான் அது வந்து நம்ம லைபிலிட்டி சைட் வந்து காமிக்கிறோம். அதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த ஃபண்டுக்கு ஏதாவது இன்கம் வருது, நீ ஏதாவது ரிசீவ் பண்ற, சி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப பிரைஸ் ஃபண்ட் ரிசீவ்டு அப்படின்னா இந்த இன்கம் ஃபார் தட் பிரைஸ் ஃபண்ட் கரெக்டா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீ இன்கம் ரிசீவ் பண்ணிருக்க அப்படின்னா நீ வந்து ஆட் பண்ணுவ. ஓகேவா. இதே அந்த ஃபண்டுக்கு நீ ஏதாவது எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்க அப்படின்னா மைனஸ் பண்ணுது. ஸோ இதுதான் பாயிண்ட். ஸோ அந்த லைக் எஃப் பாயிண்ட். ஸோ இதுல டவுட் கிளியரா? எஸ் மேம். ஓகே ஓகேடா.
புரிஞ்சுதாடா? சம் போலாமா? மதுமிதா, பிரமிதா, சபீன். சோ நெக்ஸ்ட் லைக் சம் போலாமா? அப்படின்னா Yes, ma'am. ஓகே. சோ ஓகே, சம் லைக் லெசன் பண்ணிக்கோங்க. 17th sum. From the following, receipts and payment account of Friends Football Club for the year ending 31st March 2017. Prepare the income and expenditure account for the year 31st March 2000 and balance sheet. ஓகேவா? ஸோ நீங்க வந்து உங்களுக்கு வந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் மெத்தட் லைக் அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நீங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் தென் பேலன்ஸ் ஷீட்டும் வந்து போடணும். ஓகேவா? ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து லைக் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் கொடுத்துருக்காங்க, தென் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, தென் லீகசி கொடுத்துருக்காங்க, தென் கலெக்ஷன் ஆஃப் ஸ்பெஷல் லைக் டின்னர் அது கொடுத்துருக்காங்க, தென் ஃபர்னிச்சர் பேமெண்ட்ஸ்ல வந்து ஃபர்னிச்சர், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ், ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தென் அடிஷ்னலா என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the club had a furniture of 12,000. So already ஒரு furniture இருக்கு. So இது additional. Okay. So 12,000. Then வந்து ignore depreciation. Depreciation வந்து ignore பண்ண சொல்லிடுறாங்க. Then subscription outstanding for 2016 to 2017. Then stock of sports material on like 31st March 2017. Then capital fund வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைக் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஃபர்ஸ்ட் லைக் எக்ஸ்பென்ஸ் பார்த்துக்கலாம். எக்ஸ்பென்ஸ்ல என்ன? ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து கன்சியூம்டு பர்ச்சேஸ். ஓகே, கன்சியூம்டு பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் எவ்வளோ? 800. ஓகேவா? ஸோ கன்சியூம்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000 லைக் க்ளோசிங் இது வந்து லைக் 100 கொடுத்துருக்காங்க. அப்போ உனக்கு என்ன கிடைச்சிடும்? கன்சியூம்டு கிடைச்சிடும். 700 வந்து கன்சியூம். ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? ஸ்போர்ட்ஸ் மீட்டிங் பாரு, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல வந்து ஒரு நிமிஷம். ஸோ இங்க பாருங்க, லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் வந்து 800 கொடுத்துருக்காங்களா? ஸோ நான் ஹைலைட் பண்றது உங்களுக்கு அங்க டிஸ்பிளே ஆகுதா? மதுமிதா, லைக் பிரமிதா, சபீன். Yes, ma'am. சரிங்க ma'am. ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் வந்து இங்க 800 கொடுத்துருக்காங்களா? தென் லைக் ஒரே நிமிஷம். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க? லைக் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் ஆஸ் ஆன். ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? என்ன சொல்லுது? க்ளோசிங் இது கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் 31st மார்ச் வந்து என்னது 100 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ணது 800. ஓகேவா? க்ளோசிங்கா உங்ககிட்ட கையில இருக்கிறது 100. அப்போ கன்சியூம்டு எவ்வளோ நம்ம கன்சியூம் பண்ணிருக்கோம்? 700 கன்சியூம் பண்ணிருக்கோம். ஸோ அதுதான் அந்த கால்குலேஷன். ஓகேவா?
ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ் என்ன 1500. ஓகேவா. தென் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து 900. ஓகேவா. தென்